வணக்கம். என்னோட நலநேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடையறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் போட்டுட்ருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில சனி பகவான் நடத்தும் அதிசயம் 3 ராசிகளுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. ஆமாங்க. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசியில அஸ்தமனம் ஆகப் போறாரு. இதனால தனுசு, கும்பம் அப்புறம் மீனம் ராசியினருக்கு அதிர்ஷ்டமும், திடீர் பணவரவும் உண்டாகப் போகுது. அத குறித்து தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். சுமார் பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசியில அஸ்தமனம் ஆக இருக்கிறாரு. இது ஜோதிட ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. சனியோட இந்த அஸ்தமனம் 2026 மார்ச் 13 அன்னைக்கு மாலை 7:13 மணிக்கு மீன ராசியில நடக்குது. இதனோட தாக்கம் 12 ராசிகளுக்கு இருந்தாலும், சில அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளும் இருக்காங்க. அந்த ராசிகளோட வரிசைய தான் நம்ம இதுல பார்க்குறோம். அதுல முதலாவதா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி தான். தனுசு ராசி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ரொம்பவுமே மிகவும் வலிமை மிக்க ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு சனியோட அஸ்தமனம் மிகவும் சாதகமான சூழலையும் கொண்டு வரப்போகுது. இந்த காலகட்டத்துல தனுசு ராசினருக்கு பொன், பொருள், வசதிகள், நகை, ஆபரணங்கள் பெருகும் ஒரு காலமும் இது. வீடு கட்ட போறீங்க. ஒரு நீண்ட நாளா கனவுல இருந்த அந்த கனவு இல்லத்த நீங்க இப்ப கட்டி முடிச்சிருவீங்க. வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் உண்டு. புதிய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசையா சொத்துக்கள முதலீடு செய்ய போறீங்க. வேலைய மாத்தணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே புதுசா வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தான் அந்த வாய்ப்புகள சரியா பயன்படுத்தி வந்து போய் அட்டெண்ட் பண்ணணும். வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டெண்ட் பண்ணாம விட்டோம்னா, அந்த இன்டர்வியூ நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு சின்ன இதா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பெரிய விதமான ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகியிருக்கு. நிதி ரீதியா புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கப் போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில சிறக்கும். தாய் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தீர்ந்துட்டு அவங்களோட உறவுகள் இப்போ வலுப்பெற போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கும்பராசிக்கு சனி அஸ்தமனம் நல்ல பலன்கள தரும். நீண்ட காலமா சிக்கி தவித்து வந்த பிரச்சனைகள்ல இப்போ நீங்க முழுமையா அதுலருந்து வெளிவர போறீங்க. பணத்துக்காக இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கான முதல் தீர்வு என்னதுன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு பண வரவு கிடைக்க போது. அதன் காரணமா பழைய கடன்கள அடைச்சு மன நிம்மதியும் பெற போறீங்க. உங்க கைக்கு சேராமல் இந்த தொகை, அப்புறம் சொத்துக்கள் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க பேச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சமூகத்துல மதிப்பு கூட போது. தொழில் ரீதியா முன்னேற்றமும் ஏற்பட போகுது. கல்வி, ஊடகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, விற்பனை, மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்க போது. இந்த காலகட்டத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 3வதா இருக்க ராசி மீன ராசி. மீன ராசியில இந்த சனி அஸ்தமனம் ஆகுறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை எப்பவும் இருக்கிறத விட இப்ப கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாவே இருக்க போது. உங்களோட தைரியம் இரட்டிப்பாக போது. சமூகத்துல மதிப்பும், மரியாதையும் உயரப்போது. திருமணமான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இனிமையான சூழ்நிலைகள இப்ப அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு காலம் நெருங்கிருச்சு. தொழில் வியாபாரத்துல லாபம் உண்டாகப் போது. திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும். தொழில் செய்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கப் போது. புதிய ஒப்பந்தங்கள், அப்புறம் இல்லன்னா ஆர்டர்கள் உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட கால போராட்டங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இந்த பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த அதிசயமான நிகழ்வ பத்தி தான் நம்ம முழுமையா பேசியிருக்கோம். நம்ம சேனலுக்கு ரொம்பவுமே நல்ல ஆதரவு குடுக்குறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். நானும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல பதிவுகள நான் குடுக்குறேன். அப்படியே மறக்காம நம்மளோட நல்ல நேரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல உங்களுக்கு முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே!